शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषेमदेवगितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ नमस्ते मुण्डक उपनिषत् प्रथम मुण्डकं मुण्डके द्वितीय खण्डः இந்த பிரதம முண்டகம் द्वितीय கண்டத்தில் நாம் பார்த்தது வாழ ஒரு வழி, சிறப்பான வழி இந்த பிரம்ம தத்துவத்தை உணர்வது. போகமும் தியாகமும் நிறைந்ததே இந்த வாழ்க்கை என்பதை காட்டுவதாக இந்த அத்தியாயம் உள்ளது. இரண்டாவது மந்திரத்தில் யாகத்தின் காட்சியும், மூன்றாவது மந்திரத்தில் அக்னிஹோத்திரத்தின் அம்சங்களையும் காட்டுகின்றது. அது நான்காவது மந்திரம் அக்னிஹோத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னியின் 7 பண்புகள் என்ன என்பதையும் நாம் இன்று பார்க்கலாம். இப்போ மந்திரத்துக்கு போயிடுங்க. முதல் மந்திரம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், எபர்ட் ஐவியூ என்ன கொடுக்குறேன், மேலோட்டமாக பார்க்கலாம். ததேதத் சத்யம் மந்திரேஷு கர்மாணி கவய யான்யபஷ்யஸ்தானி ரேதாயம் பகுதா சந்ததானி தான்யாச்சரத நியதம் சத்யகாமாஹ ஏஷவ பந்தா சுக்ருதஸ்ய லோகே. இது முதல் மந்திரம். முதல் மந்திரம் என்ன சொல்லுறதுன்னா, இந்த அபராவித்யா விஷயம் எப்படி கர்மமாக இருக்கின்றது என்பதை ஏ சத்யகாமா ததேதத் சத்யம் என்று சொல்கின்றார். மந்திரேஷு ரிக்வேதாக்கியேஷு கர்மாணி அக்னிஹோத்ராதானி கவயः மேதாவினः வசிஷ்டாதய யானி அபஷ்யன் திருஷ்டவந்தः யாந்தம் பஷ்யம் ஸ்தானி தானி வேத விகிதானி தானி திரேதாயாம் பகுதா சந்ததானி. திரேதாயாம்னா திரயாணாம் யோக்கிய லக்ஷணः. ஓகேங்களா? அடுத்து ஏஷவ பந்தா சுக்ருதஸ்ய லோகே யுஷ்மாகம் பந்தாக மார்கः சுக்ருதஸ்ய ஸ்வயம் நிவர்த்திதஸ்ய கர்மணः லோகே கர்ம ஃபல நிமித்தம். லோகாம் அப்படின்றதுக்கு நான் அங்கேயே சொன்னேன், லோக்கியதே திருஷ்யதே புஜ்யதே இது லோக கர்மः. அப்ப இதோடைய அன்வயம் என்ன? ஏதத் சத்யம் பவதி மந்திரேஷு யானி கர்மாணி கவயக பஷ்யன் தானி திரேதாயாம் பகுதா சந்ததானி சத்யகாமா சந்தக யூயம் நியதம் ஆச்சரதக சுகிருதஸ்ய லோகே ஏஷவ பந்தா பவந்தி. பவதினும் போட்டுக்கலாம். ஓகே, நாம் செய்யக்கூடிய அத்தனை கர்மங்களும் சுகிருத பலங்களை தருவக்கூடியது என்பதை ஜிஸ்டா பார்க்கணும். அப்ப அடுத்து எப்படி நாம் ஓமை யாகங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இரண்டாவது மந்திரத்தில் சொல்கின்றார். யதா லீலாக்யதேக்யர்ச்சி சமித்யவ்யவாகணே ததாஜ்யவாகம் அந்தரேன ஆகுதி பிரதிபாதயீத். யதா எப்பொழுது சமித்துக்கள் அந்த தூண்டிவிடப்பட்ட ஹவ்யவாகனே நெருப்பில் அர்ச்சிகி என்றால் சுடரானது, அர்ச்சிகி என்றால் அந்த நெருப்பு தீ. லேலாகியதே என்றால் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது, ததா அப்போது ஆஜ்யபாகம் என்றால் நான் அப்பயே சொன்னேன், வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் நடுவில் இருக்கிற இடத்துக்கு ஆஜ்யபாகம்னு வாங்க. அந்தரேன அதன் இடையில் ஆகுதியை விட வேண்டும், பிரதிபாதையே அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். எப்பொழுது நன்கு தூண்டிவிடப்பட்ட
நெருப்பின் சுடரானது மேல் நோக்கி எரிகின்றதோ அப்பொழுது வடக்கும் பகுதியும் தெற்கு பகுதியும் இடையே உள்ள பாகத்தில், அதாவது அந்த ஹோமகுண்டத்தின் மத்திய பாகத்தில் அர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆகுதியை என்று இந்த ஸ்லோகத்தின் பொருள் நமக்கு விளங்கிற்று. அப்ப இதோடைய அன்வை எப்படி பிரிச்சுக்கணும்? அவ்யவாகனே சமித்தை யதி சதி யதிஹி அர்ச்சிஹி லேலாத்யதே ததா ஆஜ்யபாகோ அந்தரே யஜமான ஆகுதி பிரதிபாதையேத் என்று பிரித்து கொள்ள வேண்டும். அடுத்த மந்திரம் பாருங்க. இது இன்னைக்கு நம்ம பார்க்க போற மந்திரம். சாமானிய மீனிங் முதல்ல பார்த்துடலாம், அதுக்கப்புறமா இது பண்ணலாம். யஸ்ய அக்னிஹோத்ரம் அதர்ஷமாம் அபௌர்ணமாசம் அசாதுர்மாஸ்யம் அநாக்ரயணம் அதிதிவர்ஜிதம் ச ஆஹுதி அவைஸ்வதேவம் அவிதினாஹுதம் ஆசப்தமானாம் தஸ்ய லோகாஹினஸ்தி. திரும்ப சொல்றேன், பிரிச்சுக்கோங்க, ஏன்னா இதுல சந்தி நிறைய இருக்கு. யஸ்ய அக்னிஹோத்ரம் அதர்ஷமாசம் அபௌர்ணமாசம் அசாதுர்மாஸ்யம் அநாக்ரயணம் அதிதிவர்ஜிதம் ச ஆஹுதிம் அவைஸ்வதேவம் அவிதினாஹுதம் ஆசப்தமானாம் மாம் தஸ்ய லோகாஹினஸ்தி. இந்த அக்னிஹோத்திரம் அப்படின்றது என்னென்ன ஃபர்ஸ்ட் நம்ம லேசா இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளரப்பலாம். When a man married, he get fire from his father, and that fire is known as ஸ்மார்த்தா அக்னி என்று பெயர். அதாவது ஒரு மகனுக்கு, ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் திருமணம் ஆகும் பொழுது அவன் தன் தந்தையிடமிருந்து ஒரு அக்னியை வாங்குகின்றான். இது அக்னிஹோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதற்கு ஸ்மார்த்த அக்னி என்று பெயர். அந்த அக்னியை அந்த பர்சன், அந்த கல்யாணமான அந்த பர்சன் அன்னிலிருந்து டெய்லியும் நித்திய நிரந்தரம் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும். அதற்கு ஔபாசனம் என்று பெயர். இது ஸ்மிருதி விகித கர்மாவில் இருக்கக்கூடியது. இட் கேன் பி கிவன் அப் ஒன்லி ஆஃப்டர் த டெத். எப்பனா இதை விட்டுடலாமா அப்படின்னா, சாமி டெய்லியும் எனக்கு வந்து சைனசிட்டிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்கு, நெருப்புல என்னால் தொட முடியாதுன்னா முடியாது. இறக்கும் தருவாய் வரையும் நாம் அந்த அக்னியை அணைக்காமல் பாதுகாக்க வேண்டும், அந்த அக்னியை வளர்க்க வேண்டும். பட் வித் ஸ்மார்த்த கர்மா குவாலிஃபிகேஷன் ஒன் கேன் நாட் பர்ஃபார்ம் அக்னிஹோத்திரம். நான் ஸ்மார்த்த கர்மா பண்ணிட்டு இருக்கேன், அதனாலேயே நான் அக்னிஹோத்திரம் பண்றேன்னா பண்ண முடியாது. பிகாஸ் he should able to perform within 6 months from the date of marriage. அவனுடைய திருமணமாகி 6 மாதத்திற்குள் அந்த அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும். அதிலிருந்து அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். இது அக்னிஹோத்திர இதுலயும் இருக்கு, உபாசன ரூல்ஸ்லயும் இது இருக்கு. ஆனா இந்த ஸ்ரௌதாக்னி என்பது ஸ்ருதி விகித கர்மா. ஸ்ரௌதம் என்றாலே ஸ்ருதி. ஸ்ருதி விகித கர்மாவிற்கு ஸ்ரௌதாக்னி என்று பெயர். ஸ்ரௌத்தர்கள் ஸ்மார்த்தர்கள்னு நம்ம இப்ப தமிழ்நாட்டுல நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்மார்த்தர்கள்னா சிவனை பூஜிக்கிறவங்க, ஸ்ரௌத்தர்கள்னா நாராயணனை பூஜிக்கிறவங்க என்று. அது தப்பான ஒரு விஷயம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க ஸ்மார்த்தரோ ஸ்ரௌத்தரோ சந்தியாவந்தனம் பண்ணும்போது முதல் 3 மந்திரமே பெருமாள்து. அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. அதே மாதிரி அந்த பூஜை முடியும் போது கடைசியில நாராயண ஸ்மரணம் தான் கொடுக்கணும். அதே போல சர்வ யக்னேஸ்வரோ ஹரிஹின்னு தான் இருக்கு. உடனே சுவாமி நீங்க என்ன பெருமாளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, வாக்கு நீங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்ட மாதிரி கேட்கக்கூடாது. எல்லா கோவில்லையும் போய் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துடைய தத்துவமே பெருமாளும் அதுல இருக்காரு. அதே போல பெருமாள் சிவனுடைய மனசுல எப்பவுமே இருக்கார். ஹரியும் ஹரனும் ஒன்று என்று அறியாதவர்கள் மட்டுமே இப்படி எல்லாம் பித்தலாட்டம் செய்வார்கள்.
நமக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. வில் கம் பேக். ஸோ ஸ்மார்த்தர்கள் என்றால் ஒன்லி சிவனை வணங்குபவர்கள், ஸ்ரௌத்தர்கள் என்றால் நாராயணனை வணங்குபவர்கள் என்று யாரும் மறந்தும் கூட நினைக்காதீர்கள். ஏனெனில் பஞ்சாயத்தன பூஜையில் ஸ்மார்த்தர்களும் சால கிராமத்தை வணங்குகின்றார்கள். ஆகம சாஸ்திரத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால் எல்லா வைஷ்ணவ ஸ்தலங்களிலும் சிவனுடைய சின்னங்கள் இருக்கும். அப்ப ஏன்னா அவரும் பரம வைஷ்ணவர், அதுல ஒரு விதமான இதுவும் இல்லை. இது நமக்குள்ளார நிறைய பேதங்கள்லாம், அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் மட்டும்தான். நீங்க கேரளாவுக்கு வந்தீங்கன்னா கூட இந்த பேதம் கிடையாது, வடக்குல எல்லாம் சுத்தமா கிடையாது. அது யாரோ இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் திணிச்சு விட்டுருக்காங்க. எனிவே அது வேற ஒரு விஷயம். அப்ப ஸ்ரௌதாக்னி என்றால் ஸ்ருதி விகித அக்னி. இந்த ஸ்ருதி விகித அக்னி 3 வகையாக பிரியும். என்ன நோட்ஸ் எடுக்கிறது இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேல நான் ஃபுல்லா ஸ்ரௌதாக்னி ஸ்மார்த்தாக்னின்னு தான் பேச போறேன். அப்போ உங்களுக்கு புரியலன்னு சொல்லக்கூடாது. என்ன சுவாமி ஒண்ணுமே புரியலன்னு கேட்டுக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஸ்ரௌதாக்னி 3 வீதமாக பிரியும். ஒன்று கார்கபத்தியம், இரண்டாவது ஆவகனீயம், மூன்றாவது தக்ஷிணாக்னி. இந்த கார்கபத்தியம் என்றால் என்ன? நான் இப்பயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு பிரம்மச்சாரி அவனுக்கு திருமணமாகும் போது தன்னுடைய திருத்தகப்பனாரிடமிருந்தோ அல்லது தந்தைக்கு சமானமாக யார் இருக்கின்றார்களோ, சப்போஸ் அப்பா இல்லைனா அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அக்னிக்கு கார்கபத்திய அக்னி என்று பேர். அதாவது அன்றிலிருந்து அந்த பிரம்மச்சாரி தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தை முடித்துக்கொண்டு கிரகஸ்தாசிரமத்தில் குடிபுகுகின்றான் என்பதை காட்டுவதற்காகவும், அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய நித்திய கர்மங்களை எல்லாம் அக்னியோடு நான் சேர்த்து செய்வேன் என்று அங்கே செய்கின்றான். இன்னைக்கு அப்படிலாம் நடக்கலையே சுவாமி கல்யாணம்னு என்ன கேட்காதீங்க. ஏன்னா நான் இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அடியேன் எந்த கல்யாணமும் அட்டன் பண்ணதில்லை. ஆவகனீய அக்னி என்பது இட் ஸ்டார்ட் ஃப்ரம் அக்னிஹோத்திரம். உண்மையான அக்னிஹோத்திரம் என்பது ஆவகனீயத்தில் இருந்து தான் தொடங்கும். அடுத்து தட்சிணாக்னி. தட்சிணாக்னி என்பது தெற்கு புறமாக வைத்து பண்ணக்கூடியது. நான் பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். One who maintained the Smartha Agni, Gargapatyam, Avaganiyam and Dakshinagni is known as Ahitagni என்று பெயர். Ahitagni is a name given to a person who is performing all the 3 Smartha Agnis, அதாவது கார்கபத்தியம், ஆவகனியம், தாட்சிணாக்னி. இந்த தட்சிணாக்னி, ஆவகனியம், கார்கபத்தியத்தை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஆஹிதாக்னி என்று பெயர், கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு. இப்ப மந்திரத்துக்கு போங்க. இப்பதான் இனிமேதான் உங்களுக்கு மந்திரம் புரியும். அப்பதான், ஏன்னா இந்த பேக்ரவுண்ட்ல போனீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். யஸ்ய கஸ்ய பூர்வ கர்ம வேதவீத கர்மஹ. பூர்வ காண்டத்தில் இருக்கக்கூடிய, வேதத்தின் பூர்வபாகத்தில் இருக்கக்கூடிய, கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய அது சொன்ன வீத கர்மங்களை, ஓகேங்களா? அக்னிஹோத்திரம், அக்னிஹோத்திரம் நான் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். திருப்பி நீங்க கேட்கக்கூடாது. The rituals which are supported by the sub rituals. இந்த அக்னிஹோத்திரம் என்பது முதலில் செய்ய வேண்டிய மீன்ஸ் பிரதானமான கர்மம். இப்ப நீங்க பஞ்சாயத்தன பூஜை ஸ்மார்த்தர்கள் செய்தார்கள் என்றால் நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பஞ்சாயத்தன பூஜைக்கு ஒரு பகவான் இருப்பார், இல்ல எனி பூஜை ஃபார் தட் மேட்டர். ஒரு கணபதி ஹோமம் செய்தால் கூட கணபதி தான பிரதானம்னாலும் அவரோடு சேர்ந்த
இதர தேவதைகளையும் அவர்கள் வணங்க வேண்டும். அதுல அங்கன்யாசம், கரண்யாசம் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இப்ப தேவி உபாசகர் அப்படின்னா டைரக்டா அவங்க தேவியை மட்டும் வணங்க மாட்டாங்க. சிவ உபாசகர்கள், சைவர்கள் என்றால் சிவனை மட்டும் உபாசனம் பண்ண மாட்டாங்க. முதல்ல தொடங்குறது சுக்லாம்பரதனம் விஷ்ணுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அச்சுதாயனந்தாய கோவிந்தாயன்னு சொல்லி, பிறகு கரண்யாசம், அங்கன்யாசம், வியாபக நியாசம் அதையெல்லாம் முடித்து கொண்டு பிறகு பரிவார தேவதைகளை எல்லாம் வணங்கி பிறகு பிரதான தேவதையை வணங்குவதே எல்லா ஆகம சாஸ்திரங்களிலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நியதி. அதன் பிரகாரம் இங்கே அக்னிஹோத்திரம் நாம் செய்யும் போது இந்த அக்னிஹோத்திரத்தோடு சேர்ந்து 6 விதமான கர்மங்களும் நாம் செய்ய வேண்டி இருக்கின்றது. அது என்ன என்பதையும் இந்த வேதத்திலேயே கொடுக்கப்பட்டுள்ளதையும் நாம் சேர்த்து இன்று அனுபவிக்க உள்ளோம். தர்ஷம் என்றால் தர்ஷனாக்கியேன கர்மனா வர்ஜிதம். தர்ஷம் அது அதர்ஷ மாசம்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மந்திரத்தை நீங்க கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இந்த மந்திரத்துல யஸ்ய அக்னிஹோத்திரம் அதர்ஷ மாசம் அபூர்ண மாசம் அச்சாதுர் மாசியம் அநாகிரயணம் அதிதி வர்ஜிதம், இது வரைக்கும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆனா இதுல இருக்கு. ஆனா நெகேஷன் அர்த்தம். அது இல்லை, அது இல்லை, அது இல்லை என்று பொருள். அதாவது அக்னிஹோத்திரமாகவோ உபாசனமாகவோ சாதுர்மாசியமாகவோ அல்லது அநாகிரமாகவோ அதிதி வர்ஜிதமாகவோ இல்லை என்று சொல்ல போகிறது. ஆனா அந்த இல்லைன்னு சொல்றதுக்கு கூட முதல்ல அது என்னன்னு தெரியணும்ல. நமக்கு தெரியாமையே ஒண்ணுத்த இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது பித்தலாத்தம். அப்ப தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் ஒவ்வொன்றையும் விளக்கமாக சொல்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். தர்ஷம் என்றால் குழந்தைங்க கூட நீங்க தர்ஷன் எல்லாம் பேர் வைப்பா. தர்ஷம் என்றால் தர்ஷனாக்கியேன கர்மனா வர்ஜிதம். தசம், தசம்னா 10 அர்த்தம். The next day after அமாவாஸ்யா ஆர் பிரதமா இஸ் தர்ஷயாகம் என்று செய்வார்கள். அதற்கு தர்ஷயா மாசம் என்று பெயர். புரியுதா? தசம் என்றால் 10. அந்த 10வது நாளுக்கு அடுத்த நாள், the next day after அமாவாஸ்யா, அதற்கு பிரதமா என்று பெயர். அந்த பிரதமை கீழ் செய்யக்கூடிய யாகத்திற்கு தர்ஷயாகம் என்று பெயர். அடுத்து பௌர்ய மாசம், பௌர்ண மாசம் என்று பெயர். பௌர்ண மாசம் என்றால் ஆன் பிரதமா, அதாவது பூர்ணிமா முதல் கொண்டு செய்ய வேண்டிய ஒரு யாகத்திற்கு பௌர்ணமாச யாகம் என்று பெயர். பூர்ணிமா மாதத்தில், பூர்ணிமா நாளில், பூர்ணிமான என்ன? பௌர்ணமி. பௌர்ணமின்னு தமிழ்ல சொல்றீங்களா, ஃபுல் மூன் டே. அந்த ஃபுல் மூன் டேல முதல் நாளில் செய்யக்கூடிய பூஜைக்கு பௌர்ணமாசம் என்று பெயர். சாதுர்மாசியம், சாதுர்மாசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடியேனே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் சாதுர்மாசியம்னா என்னன்னு. ஒன்ஸ் இன் 4 months இந்த கிரகஸ்தாசிரமா, எஸ்பெஷலி பால்குன்ய மாசத்தில் வரக்கூடியது, அதாவது மார்ச் டு ஜூன் என்று சொல்வார்கள். அந்த மார்ச் டு ஜூன், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இந்த 4 மாசமும், அதாவது 4 மாசம் என்றால் 14 நாள், 14 ஒரு நாள், ஒரு மாசத்துல 4, 2 அமாவாசை 2 பௌர்ணமி வரும். ஸோ அப்ப 4 × 4 எத்தனாவது? 4 நாள், 14 திதிகளை அவன் உபாசனம் செய்ய வேண்டும். பட் நாட் ஃபார் சன்னியாசி அலோன். நிறைய பேர் அது தப்பா புரிஞ்சுக்கிறார். இந்த சாதுர்மாசியம் என்பது ஒன்லி சன்னியாசிகளுக்கு. அப்கோர்ஸ் ஸ்ருங்கேரி சாரதா மடத்திலையும், காஞ்சி காமகோட்டி பீட்டத்திலையும், இதர துவாரகா, பூரி, ஜெகநாத, பத்ரிகாசிரமத்திலும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா அது குரு பூர்ணிமா ஆகவும் சாதுர்மாசிய விரதமாகவும் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் பண்ணிக்கிறது என்னன்னா, சில இடத்துல, நான் எல்லாருமே சொல்லல, பர்டிகுலரா நீங்க உடனே கமெண்ட்ல போட்டுறாதீங்க. சில பேர் 4 மாசம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு இப்ப திருவண்ணாமலையில இருக்கிற சில சுவாமிங்க கூட எனக்கு சொன்னாங்க. 4 திதிகளை வைத்துக்கொண்டு முடித்துக் கொள்வார்கள். அதாவது ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை.
அப்ப 4 திதி வந்துருது. அதை வச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. எப்படியோ, ஆனா இன் ஜெனரல் சாதுர்மாசியம் என்பது சாதுர்மாசிய தஸ்ய கர்ம வர்ஜிதம், 4 மாதங்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது சன்னியாசிகள் இருவரும் செய்ய வேண்டியது. ஃபால்குண மாசத்தில், அதாவது இந்த கிரீஷ்ம, யுத்ம, சரத், தவிகின்னு 4 விதமான ஆட்டம் சீசன், ஸ்பிரிங்கர் சீசன், ரெய்னி சீசன்லாம் சொல்றேன் இல்ல, அதுல ஃபால்குண்ய மாசத்தில், அதாவது மார்ச் டு ஜூன், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாசத்திலும் சன்னியாசிகள் மட்டுமல்ல அனைவரும் சேர்ந்து செய்வார்கள். அன்றிலிருந்து குரு பூர்ணிமாவிலிருந்து செய்யக்கூடிய அந்த விரதத்திற்கு சாதுர்மாசியம் என்று பெயர். ஏன் இதை நான் சன்னியாசிகள் மட்டுமல்ல கிரகஸ்தாசிரமம் செய்வார்கள் என்பதற்கு நான் பிரமாணம் தருகின்றேன். ஸ்ரீராமச்சந்திர பிரபு காட்டில் வசிக்கும் பொழுது சீதா பிராட்டியும் லக்ஷ்மண சுவாமியும் இருக்கும்போது சாதுர்மாசியம் விரதம் மேற்கொண்டார். அதே போல சீதா பிராட்டியை ராவணன் அபகரித்துக் கொண்ட பிறகும் கிஷ்கிந்தையில் வெளியே தங்கிக் கொண்டிருக்கும் போது சாதுர்மாசியம் வருகின்றது என்பதற்காக 4 மாதம் ராமர் ஒரு குகையில் தங்கியிருந்தார். இதற்கு வால்மீகி ராமாயணமே பிரமாணமாக இருக்கின்றது. அப்ப அதே போல ஜனகனும் சாதுர்மாசியத்தை பின்பற்றியுள்ளான், தசரதனும் பின்பற்றியுள்ளான். அதற்கு பிரமாணங்கள் இருக்கின்றது. மகாபாரதத்தில் யுதிஷ்டிரன் செய்துள்ளான் சாதுர்மாசிய விரதம். அப்ப இது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவர்களும் செய்வார்கள். அதற்கு தான் நான் சொன்னேன். அப்ப சாதுர்மாசியம் என்பது அது ஒரு விரதம். ஆக்ரயணம் என்றால் ஷரத் விஷு கர்த்தவியம். ஆக்ரயணம் என்றால் இட்ஸ் a ritual are performed in the autumn season or spring with a newly harvested corn. நமக்கு தெளிவா சொல்லணும்னா நம்ம பொங்கல், ஏன்னா வடக்குல எல்லாம் மகர சங்கராந்தி என்று சொல்வார்கள். மகரம் என்றால் மீன ராசியில் இந்த இவர் இருக்காரு சூரியன் ஆதித்யன் சஞ்சரிப்பதால் அதற்கு மகர சங்கராந்தி என்று பெயர். அப்ப இங்க நம்ம ஊர்ல எல்லாம் என்ன சொல்றோம், அன்னைக்குதான் பொங்கல். இன்னைக்கு எல்லாரும் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் வச்சுட்டு இருக்கோம். சித்திரை தான் நமக்கு முதல் நாளா இல்லது தை மாதம் முதல் நாளான தை தான் முதல் நாள். ஏன்னா அந்த காலத்துல நம்ம சங்க தமிழ்லயும் சரி சாஸ்திர ரகிதத்திலையும், அது கௌரி பஞ்சாங்கமாகட்டும் அல்லது வடக்குல எல்லாம் பார்க்கக்கூடிய சாந்திர இது கேலண்டர்ல பார்த்தாலும் சரி, எந்த பஞ்சாங்கத்திலையும் போய் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட், அதாவது அறுவடை செய்து கிருஷ்ணகதியிலிருந்து சுக்லகதி உத்தராயணம் துவங்கும் முதல் நாள் தான் சூரியனுடைய கிரணங்கள் படும் அந்த தை மாதம் முதல் திருநாள், தை திங்கள் முதல் நாள். நம் தமிழர்களின் மரபில் அது எத்தனை அவ்வளவு அற்புதமாக நம் பெரியவர்களால் காட்டப்பட்டது. இன்று யாரோ ஒரு சங்கிங்கெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இல்ல நம்ம சித்திரையை வச்சுக்கலாம் இல்ல ஜனவரியை வச்சுக்கலான்னு எங்கேயோ கொண்டாடின்னு இருக்கும். ஆனா உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் தைத்திங்கள் முதல் நாள் தான் நாம் வருடத்தின் முதல் நாளாகவும் வருட பிறப்பு என்றும் கொண்டாட வேண்டும். இது எப்படியோ இங்க வேதத்துல இருக்கிறத நான் சொல்றேன். அனாகிரயணம் என்றால் சரத்கால ரித்துவில் வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அது ஹார்வெஸ்டிங் ஃபங்க்ஷன், அறுவடை திருநாள் என்றே கொண்டாடுவார்கள். அதிதி வர்ஜினம், அதிதி பூஜனம், போஜனம். அதிதிகள் கெஸ்டிங்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கால்களை எல்லாம் அலம்பி விட்டு அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து ஒரு ஆசனம் கொடுத்து அமர வைத்து அவர்களுக்கு திரு அமுதம் கண்டு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டுவதற்கு அதிதி வர்ஜிதம் என்று பெயர். இதை பத்தி நான் கட்டோபநிஷத்துல ரொம்ப விஸ்தாரமா சொன்னதுனால இங்க சொல்ல விரும்பல. வைஸ்வதேவம் என்றால் வைஸ்வதேவ கர்மம் வர்ஜிதம். பூதபலி, அதாவது ஸ்மார்த்த கர்மால ஒரு பூதபலி ஒன்று வரும், அதே தான் இங்கேயும் எடுத்துக்கிறாங்க. தே ஆர் த சட்டில் ரிச்சுவல்ஸ், சப் ரிச்சுவல்ஸ். அக்னிஹோத்திரத்துக்கு இருக்கக்கூடிய உப கர்மங்கள் என்று சொல்வார்கள். அதாவது இது இல்லாம இந்த கர்மங்களை எல்லாம் செய்ய முடியாது. இப்போ ஒரு அக்னிஹோத்திரம் பண்றோம்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெறும் அக்னிஹோத்திரம் மட்டும்தான் பண்றான், நெருப்பெரிச்சு அதை கொஞ்சோண்டி ஏதாவது பண்ணிட்டு அதை எடுத்து பாகசாலைக்கு எடுத்துன்னு போயிடுறான், அங்க போய் சாப்பாடு போடுறான்னு. அப்படி இல்லை. இந்த அக்னிஹோத்திரம் செய்வதற்கு முன்பு
நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி கர்மங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். அதர்ஷனம், அபௌரியமாசம், அச்சாதுர்மாஸ்யம், அநாகிரயணம், அதிதிவர்ஜிதம், அவைஸ்வதேவம், அக்னிஹோத்திரம் ரிச்சுவல்ஸ் ஆர் நாட் கம்ப்ளீட்டட். அவிதினாஹுதம், அவிதினாஹுதம்னா விதி என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யதா விதி, எப்படி சொல்லப்பட்டுள்ளதோ அதை செய்ய வேண்டும். உதயமானானாம் அபி அவிதினாஹுதம் அயதாஹுதம். perform unduly, not performed is proper way. அப்ப இப்ப நம்ம வந்து சரியா செய்யலைன்னா இந்த கர்மங்கள்லாம் இப்ப நான் இத்தனை சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுது. அப்ப செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே மனசுல நினைச்சு பாருங்க. இப்ப இதெல்லாம் செய்யவில்லை என்றால், ஒருத்தன் செய்யவில்லை, அல்லது செய்யும் பொழுது பல குறைகள் ஏற்படுகின்றது என்றால், what will happen to him? அவனுக்கு என்ன ஆகும்? ஆசப்தமாம் தஸ்ய ஹீன லோகான் ஹஸ்தி. ஆசப்தமானாம், சப்த என்றால் சகிதாம், தஸ்ய கர்த்தும் லோகாம் ஹினஸ்தி, ஹினஸ்தீவஹ ஆயாச மாத்திர பலத்வாத்து. அவன் ஐயோ இந்த வேலையெல்லாம் செய்யணுமேன்னு கஷ்டப்பட்டு வேலை செய்யறான் பாருங்க, அதுல நமக்கு நிறைய ஆயாசம் தான் வரும். ஆயாசம்னா ரொம்ப உடம்பு தான் கலப்படையும். சப்த சகிதான், சப்த சகிதான்னா இந்த இடத்துல ரெண்டு விதமான மீனிங் எடுத்துக்கலாம். சப்த லோகங்கள், அவன் 7 லோகங்களுக்கும் போய் வரான். என்னென்ன லோகம்? இந்த அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்றதுனால அவன் என்ன பண்றான்? பூலோகம், கோலோகம், மகலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் எல்லாம் போயிட்டு வரான். அது மட்டும் இல்ல, 7 ஜெனரேஷனுக்கும் சேர்த்து அவன் பர்ஃபார்ம் பண்றான். 7 உலகம் என்றும் சொல்லலாம், 7 தலைமுறைகளுக்கும் சேர்த்து அவன் செய்கின்றான் என்றும் பெயர். ஏன்? பித்ரு 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 பிதாமக பிரபிதாமக புத்திர பௌத்திர பிரதிபௌத்திர பிரபௌத்ராஹ. ஃபாதர், கிராண்ட்ஃபாதர், கிரேட் கிராண்ட்ஃபாதர், சன்னு, கிராண்ட் சன்னு, கிரேட் கிராண்ட் சன்னு will destroy, will not consider Agnihotram only as righteous or the fruit of action. அவன் இப்படி அக்னிஹோத்திரம் எல்லாம் செய்தும் கர்மத்தில் அவன் பந்தம் பத்து விட்டான் என்றால், அதாவது இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்னன்னா, இத்தனை கடினமான கர்மங்களை எல்லாம் செய்தும், எனக்கு நீங்க இவ்வளவு சொல்றீர்கள், இதெல்லாம் இன்னைக்கு யார் சாமி பண்றாங்கன்னு நீங்க கேட்பீர்கள். அடியனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அன்பர் இந்த பெங்களூர் போற இடத்துல ஓசூர்னு ஒரு இடம் இருக்கு, இன்னைக்கும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாம்பேல வந்து கார் சிட்டில ரமேஷ் அக்னிஹோத்ரின்னு ஒருத்தர் இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்கார். அடியனுக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியால நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அக்னிஹோத்திரம் யாருமே நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க நிறைய பெரிய பெரிய ஆளுங்க, அவங்களாம் வெளியவே தெரிய மாட்டா, அவங்க பாட்டு பண்ணிட்டு இருக்கா. ஃபாரின்ல இருக்கா, ஃபாரினர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம வந்து நமக்கு தெரியலன்றதுனால அப்படி அப்ப இந்த உலகத்துல யாரும் பண்ணலன்னு நினைச்சுக்க வேண்டாம். இவ்வளவு கடினமான அந்த அக்னிஹோத்திரங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பகவானுடைய அனுகிரகம் பூரணமா அடையணும்னு பிரார்த்தனை. அவங்களுடைய அந்த ஸ்ரத்தைக்கு நாம் தலை வணங்குகின்றோம். ஆனால் இந்த வேதத்தில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது? முண்டக உபநிஷத்தில் முதல் முண்டகத்தில், 2வது கண்டத்தில், 3வது மந்திரத்தில் இத்தனை கடினமான இந்த அக்னிஹோத்திரத்தை செய்யும் போது அவனுக்கு அதில் வெறுப்பு வந்து விட வேண்டும், வைராகியம் வர வேண்டும். இதையே தெரிஞ்சின்றிருக்குமே, என்ன இதுல இருந்து நம்ம விடிவு இல்லையா அப்படின்னும் போதுதான் ஞான காண்டத்திற்கு அவன் பிரவேசிக்கின்றான். அப்போதான் அவனுக்கு தியாகே நைகே அமிர்தத்துவ மானசு, அந்த தியாகத்தின் மூலமாக அத்தனை கடினமான அந்த அக்னிஹோத்திரங்களை எல்லாம் செய்து அதர்ஷமாசம், பௌர்ணமாசம், சாதுர்மாசியம், அநாகிரயணம், அதிதி வர்ஜிதம், அவைஸ்வதேவம் எல்லாம் செய்து முடித்தவன் இறுதியில் ஞானத்தில் பிரவேசிக்கும் போது, நான் எந்த நெருப்பை, அக்னியை அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மாகமஸ்மி என்று சொன்னேனோ, அதுவே வேதாந்தத்தில் சொல்லும் போது அகமஸ்மி பிரம்மாகமஸ்மி என்று உணரப்படுகின்றதப்பா, நானே அந்த பரபிரம்மம் என்று.
அப்ப ஞானத்தின் மூலமாகத்தான் நமக்கு கைவல்யம் என்பதை இந்த ஸ்லோகம் அற்புதமா சொல்றது. இதோடைய அப்ப தாத்பரியம் என்ன அப்படின்னா, எவருடைய அக்னிஹோத்திரமானது தர்ஷம் என்ற யாகம் அற்றதாகவும், பௌர்ணமாசம் என்ற யாகம் அற்றதாகவும், சாதுர்மாசியம் என்ற யாகம் அற்றதாகவும், ஆக்ரயணம் என்ற யாகம் அற்றதாகவும், விருந்தோம்பல் அற்றதாகவும், முறையான காலத்தில் செய்யப்படாததாகவும், வைஸ்வதேவம் என்ற யாகம் அற்றதாகவும், முறைப்படி செய்யாததாகவும் அமைகின்றதோ அவருக்கு 7 உலகம் வரை செல்ல உதவும் புண்ணியங்கள் அழிகின்றது. சப்த லோகான் ஹினஸ்தி. அப்ப பாருங்க, கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம் என்னன்னா, முதல்ல செய்யணும், செஞ்சே தீரணும். ரெண்டாவது செய்யலன்னா என்ன ஆகும், அவனுக்கு 7 தலைமுறைகளிலும் 7 லோகங்களிலும் அவனுக்கு ரிசர்வேஷன் கேன்சல் ஆயிடுது. அப்ப எவ்வளோ ஒரு குரூஷியலான ஒரு பாயிண்ட் பாருங்க. இந்த இடத்துல நம்ம கர்மத்தை விட முடியாமல் தவிக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, அடுத்து வர ஸ்லோகம் பாருங்க. இந்த அக்னியில் நாம் எத்தனை விதமான அக்னி உள்ளது என்பதை தெரிவிக்கின்றது அடுத்த மந்திரம். அடுத்த மந்திரம் பாருங்க, 4வது மந்திரம். காளி கராளி ச மனோஜவா ச சுலோகிதாயா ச தூம்ரவர்ணா ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி ச தேவி லேலாயமானா இதி சப்த ஜிக்வா. காளி கராளி ச மனோஜவா ச ஸ்புலிங்கினி சுலோகிதா யாச்ச தூம்ரவர்ணா ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி ச தேவி லேலாயமானா இதி சப்த ஜிக்வா. 7 விதமான ஜிக்வா. ஜிக்வா என்றால் நாக்கு. 7 விதமான நாக்குகளோடு இந்த அக்னி அந்த யாகத்தில், ஹோமத்தில் அவள் நாக்கை நீட்டி நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றாள் என்று இந்த மந்திரம் சொல்கின்றது. என்ன அந்த 7 நாக்குகள் என்பதை சங்கர பகவத்பாதால் இங்கே வியாக்கியானத்தில் கூற விரும்பவில்லை. ஏனெனில் இது அனைத்தும் கர்மகாண்டத்தின் விஷயம். நாமோ ஞான காண்டத்தை சொல்ல வந்திருக்கின்றோம். நமக்கு எதற்கு இப்படி தேவையில்லாத இந்த இது என்று அவர் அதை விட்டு விடுகின்றார். ஆனால் பின்னாடி வந்த ஆனந்தகிரியும் வித்யாரண்யரும் இதை ஒரு சான்ஸா, ஏன்னா எங்க பகவத் பாதால் விடுறாங்களோ அந்த இடத்துலலாம் இவங்க ஃபில் பண்ணிப்பாங்க, தாங்க இருக்கிறோம் அப்படின்னு காமிச்சிப்பாங்க. சந்தில சிந்து பாயறதுன்னு சொல்லுவா பாருங்க. அது மாதிரி ஆனந்தகிரியும் வித்யாரண்ய மகரிஷியும் எங்கெங்கெல்லாம் இவங்க விட்டுடுறாங்களோ பகவத் பாதால் அங்கெல்லாம் இந்த சிஷ்யர்கள்லாம் பூர்த்தி செய்வாங்க. அவர்களுடைய வியாக்கியானத்தையும் சேர்த்து நாம் இங்கே அனுபவிப்போம். அஃப்கோர்ஸ் இதே ஸ்லோகம் கர்மகாண்டத்திலும் வருகின்றது. அங்கே சயனரும் இதற்கு பாஷ்யம் எழுதியுள்ளார். அதையும் வெட்டு நாம் இதன் பொருளை நாம் அனுபவிப்போம். காளி என்றால் எல்லாருக்கும் தெரியும். காளி என்றால் கருமையான சுடர் உடையவள். இப்ப நீங்க மனதால் நீங்கள் தியானிக்க வேண்டும். உங்கள் மனக்கண்களை திறந்து கொண்டு, அகக்கண்களையும் திறந்து கொண்டு, புறக்கண்களை எல்லாம் மூடிக்கொண்டு மனதால் தியானம் செய்யுங்கள். அந்த ஹோமகுண்டம் உங்கள் இதயத்தில் இருக்கின்றது. அந்த யாகத்தின் நடுவே நெருப்பு அப்படியே கக்குகின்றது. அதில் ஒரு பகுதியில் கருமையான நிறத்தில் புகையோடு கூடிய நெருப்பு வருகின்றது. அதற்கு பெயர் காளி என்று பெயர். காளி என்றால் என்ன? கருமை என்று பெயர். அது காளினா ஃபீமேல் ஜெண்டர் வேற. கால தத்துவத்தை உணர்த்தக்கூடியது, அதனால் அதற்கு காளி என்று பெயர். கராளி, கராளி என்றால் மிகவும் உஷ்ணமானவள். அந்த நெருப்பு வரும்போதே பார்த்தீங்கன்னா அப்படின்னு வரும். அதனால் அதற்கு உஷ்ணமானது, சூடு, ரொம்ப சூடு கொடுக்கும். அதனால் டெரிஃபிக்காகவும் இருக்கும். அதற்கு கராளி என்று பெயர். அடுத்து மனோஜவா. மனோஜவா என்றால் ஃபாஸ்ட் மூவிங் ஃப்ளேம், லைக் அ மைண்ட்.
சில நேரம் இந்த ஹோமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டைகளை எரிக்கும் போது நெருப்பு விட்டு விட்டு வரும். அப்ப அந்த மாதிரி நெருப்புக்கெல்லாம் மனோஜவான்னு பேரு. மனம் எப்படி வேகமாக செல்கின்றதோ அது போல் இந்த நெருப்பு வேகமா அப்படியே புஷ்ன்னு வெளியே வந்துட்டு உடனே அணைஞ்சிடும். இல்ல அந்த நெருப்பு காணாம போயிடும். அதற்கு மனோஜவா என்று பெயர். சுலோகிதா, லோகிதா என்றால், லோகிதம் என்றால் ரெட், சுலோகிதா என்றால் டீப் ரெட், அதாவது சிவந்த சுடரோடு வரக்கூடிய அந்த நெருப்பிற்கு சுலோகிதா என்று பெயர். அடர்த்தியான சிவப்பு நிறைந்த சுடருக்கு சுலோகிதா என்று பெயர். யாச்ச தூம்ரவர்ணா, தூம்ரவர்ணா என்றால் புகையோடு சில நேரம் நெருப்பு பார்த்திருக்கீங்களா? முக்காவாசி பேர் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ஹோமன்ற பேர்ல புகையை தான் போடுறாங்க. அதெல்லாம் தூம்ரவர்ணா தான், சுதூம்ரவர்ணா. சுஷ்டும் தூம்ரவர்ணாக எஸ்யசாக சுலோ, எல்லாமே இது வந்து ஸ்திரீலிங்கம். ஏன்னா அக்னியோடைய ஒய்ஃப் பேரு ஜிக்வா, அதனால்தான் ஸ்வாஹா தேவின்னு சொல்றோம் அவளுக்கு. அந்த ஸ்வாஹா தேவி தான் இப்படி 7 விதமாக பரிமளிக்கின்றாள் என்று கர்மகாண்டத்தில் கூறியுள்ளது. அப்ப சுலோகிதா, லோகிதா என்றால் சிக்கச்சி வந்தவள், தூம்ரவர்ணா என்றால் லைக் அ ஸ்மோக், புகை படர்ந்து அதோடு புகையோடு கூடிய நெருப்பாக வருபவள். ஸ்புலிங்கினி, ஸ்புலிங்கினி என்றால் எப்படி சொல்றது, இந்த வேலையெல்லாம் கட்டு வேலையெல்லாம் செய்யும் போது, கட்டுமான வேலைகள்லாம் செய்யும் போது வெல்டிங் பார்த்துருக்கீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புளெலாம் இந்த ஃபால் சீலிங்கு இல்லை ரூஃப்லாம் பண்ணும்போது வெல்டிங் வைப்பா. அப்போ வந்து இந்த வெல்டிங்கில் வைக்கும்போது ஸ்பார்க் வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்பார்க்குக்கு தான் ஸ்புலிங்கினி என்று பெயர். அதாவது பளிச்சின்ன ஒரு சுடர் வரும், அதிலிருந்து நிறைய தீ சின்ன 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 பீஸா வெளியே வரும். இது நீங்க சில நேரம் இந்த ஹோமத்திலையும் பார்க்கலாம். அந்த ஹோமத்தில் ஆகுதி விடும்போது ஸ்புலிங்கினி வருவா. இது வந்து எப்படி சொல்றது, நம்ம நீங்க அந்த வெல்டிங் வைக்கிற வாழெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த இரும்பு மேல அந்த வெல்டிங் வெப்பா பிஸ்கணுவோம் அப்படியே, அப்போ அந்த நெருப்பு குட்டி 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 குட்டியா வரும். இல்லை இந்த சங்கு சக்கரம் சுத்தும் போதும், இல்லை அந்த புஷ்பானம்னு ஒரு கிராக்கர்ஸ் வச்சுட்டு இருக்கால, அது வரும்போதும் அது கூடயே சில நெருப்பு துகள்கள்லாம் அப்படியே அதுல இருந்து வெளியே கிளம்பி தனியா பிரிஞ்சு போகும் பாருங்க, அதற்கு ஸ்புலிங்கினி என்று பெயர். விஸ்வருச்சி என்றால் தேவி, விஸ்வானாம் ருச்சிகி விஸ்வருச்சிகி, தட் விச் இஸ் பிரைட் அண்ட் இன்யூமரபிள் ஃப்ளேம்ஸ். அப்படி நிறைய அடர்த்தியான அந்த புஷ்பானத்தையை கூட நீங்க எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அந்த புஷ்பானம் எரியும் போது பார்த்தீங்கன்னா வரும், அப்படியே ஒரு சின்ன நெருப்பு தான், ஆனா எச்சவன்னா அப்படியே பெருசாயிடும், காட்டுத்தீ மாதிரி பரவும். அதற்கு விஸ்வருச்சி என்று பெயர். தேவி பல வர்ணங்களோடு கூடியவள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீல வர்ணம், சிவப்பு வர்ணம், மஞ்சள் வர்ணம், ஆரஞ்சு வர்ணம், எல்லா வர்ணத்திலிருந்தும் வரும். அப்படி வரக்கூடிய அந்த ஜுவாலைக்கு, அதாவது இப்ப நம்ம 7 ஜுவாலை பார்த்துருக்கோம். என்னென்ன ஜுவாலை? காளி கருப்பு கலர், கராலி அடர்த்தியான உஷ்ணமாடை உடையவள், மனோஜவா மனத்தின் வேகத்தை போல் சட்டென்று வருபவள், சுலோகிதா டீப் ரெட் ஃப்ளேம் அடர்த்தியான சிகப்பு நிறத்தை கூடியவள், சுதூம்ரவர்ணா புகையோடு கூடியவள், ஸ்புலிங்கினி எமிட்டிங் வித் ஸ்பார்க்ஸ், அதாவது நான் சொன்னேன்ல சங்கு சக்கரத்துல இருந்து வர அந்த இது மாதிரியும் இல்லை வெல்டிங்ல இருந்து வர மாதிரி ஸ்பார்க்ஸோட வர்றவ தேவி. விஸ்வருச்சி, விஸ்வருச்சின்றவ பிரைட்டாவும் இன்யூமரபிள் ஃப்ளேம்ஸும், நிறைய கலர் 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 கலரா. இன்னைக்கு வான வேடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலரா வரலாம், அதெல்லாம் ஸ்புலிங்கி, இது விஸ்வருச்சி தான் சொல்லுவா. ஸோ இந்த 7 விதமான நாக்குகளோடு கூடிய அந்த ஜுவாலையில் அக்னி அங்கே பிரவேசித்து அவன் நம்முடைய ஆகுதியை எடுத்துக்கொள்வதற்காக தன்னுடைய மனைவியான ஸ்வாகாவோடு வருகின்றான். அதனாலதான் அந்த ஸ்வாகாவுக்கு நமஸ்காரம் செய்யறதுனால்தான் ஓம் அக்னயே ஸ்வாஹா என்று சொல்கிறோம். அக்னயே ஸ்வாஹா என்னும் தேவியோடு வந்திருக்கக்கூடியவனே உனக்கு இந்த ஆகுதி என்று சொல்கின்றோம். தே சப்த ஜிக்வா, சப்த ஜிக்வா என்றால் சப்தம் என்றால் 7, ஜிக்வா என்றால் நாக்கு. இப்படி ஹோமம் யாகம் செய்யும் பொழுது அந்த ஹோம யாக குண்டங்களிலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்பானது 7 விதமான நாக்குகளோடு
அவள் கக்குகின்றாள் என்று வருகின்றது. இதற்கு பிரமாணம் எங்கன்னா இருக்கா சுவாமி? நீங்களே உங்க பாட்டுன்னு வேதத்துல ஏதோ இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னா, கேர் ஆஃப் பகவத்கீதா 11th சாப்டர் 30th ஸ்லோகா. யாரோ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே சுவாமி, என்ன அடியனே எடுத்திருக்கேன் பகவத்கீதா கிளாஸ். அந்த இடத்துல சொல்லும்போது இந்த முண்டகோபனிஷத்தை நான் கோட் பண்ணியிருக்கேன். அடியனுக்கு ஞாபகம் இருக்கு இன்னைக்கும். என்ன ஸ்லோகம்? லேலிக்ய கிரசமான சமந்தா என்று வரும். அங்கே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கொடியவர்களையும் பெருமாள் என்ன பண்றார்? நாக்கால நக்கி அப்படியே எல்லாரையும் சாப்பிடுகின்றார். அதுபோல அப்ப அங்க அந்த இடத்துலயும் சொல்லும் போது வியாக்கியானத்திலே ஆனந்தகிரியும் சரி, பின்னாடி வந்த மதுசூதன சரஸ்வதி எல்லாமே இந்த இடத்தை கோட் பண்றாங்க. எப்படி வேதத்தில் 7 விதமான நாக்குகள் சொல்லப்பட்டுள்ளதோ, அந்த அக்னியில் 7 விதமான நாக்குகள் உதித்து நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதியை எப்படி எடுத்துக்கொள்கின்றதோ அதுபோல என்று அங்கே சொல்கின்றார்கள். இப்ப முதல் ஸ்லோகத்துல நமக்கு எவ்வளவு கஷ்டமான கர்மங்கள்னு பார்த்தோம். ரெண்டாவது, இவ்வளவு ஹோமங்கள் செய்யும் போது இப்படியெல்லாம் நமக்கு ஒரு 7 விதமான நாக்குலாம் வருது ஹோம குண்டத்துலயும் யாக குண்டத்துல இருந்தோம். இப்பதான் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா இதுக்கும் மேல ஒருத்தன் கர்மத்தை செய்யும் போது அவனுக்கு என்ன ஆவறான்னு அடுத்த ஸ்லோகம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இதோடைய சுருக்கத்தை சொல்லிடுறேன். அருமையான கருமையான சுடர், மிக உஷ்ணமான சுடர், மனதை போன்ற வேகமான அசையும் சுடர், அடர்ந்த சிவப்பான சுடர், புகையின் வர்ணத்தோடு சுடர், பளிச்சென்று விடும் சுடர், பல வர்ணங்களோடு கூடிய சுடர் என்று இதில் 7 விதமான நாக்குகளோடு இந்த நெருப்பானது இந்த ஹோமகுண்டத்தில் நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை ஏற்றுக்கொள்கின்றது என்று போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. ஏதேஷு யஸ்சரதே பிராஜமானீஷு யதா கர்ம் காலம் சாஹுதயோகி அததாயன் தம் நயந்தே ஏதா சூரியஸ்ய ரஷ்மயः யத்ர தேவானாம் பதிரேகோ திவாசः. ஏதேஷு யஸ்சரதே பிராஜமானேஷு யதா காலம் ச ஆஹுதயः ஹி அததாயன் தம் நயந்தேதாः சூரியः ரஷ்மயः யத்ர தேவானாம் பதி ஏகः அதிவாசः. இவ்வளவு கடினப்பட்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் கார்கவத்தியம், ஆகவனீயம், தாட்சிணாக்னி என்ற அக்னிகளை எல்லாம் உபாசனம் செய்து அதில் காளி, கராளி, மனோஜவா, ஸ்புலிங்கினி, தூமவர்ணா, ஸ்புலிங்கினி, விஸ்வருச்சி என்ற 7 அக்னி நாக்குகளில் ஆகுதியை செய்து ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, திருமணமானதிலிருந்து அவர்கள் இறக்கக்கூடிய கடைசி காலம் வரை அந்தியஷ்டி என்று சொல்வார்கள். அதுவரையும் அவர்கள் இப்படி செய்தால் அவர்களுக்கு என்ன பலன் என்று கேட்டால், அந்த கர்மத்தின் பலம் ஸ்வர்கலோக சாதனம், ஸ்வர்கலோகத்திற்கு அவனுக்கு செல்லக்கூடியதற்கு ஒரு உபாயம் கிடைக்கின்றது. What is the action? What is the result for this person என்றால், he will be going to Swargaloka because of his performance. These oblations turn into the race and he go to உத்தராயணம் காலத்தில் சூரியகதி கிரமமுக்தியை அடைகின்றான் என்பதை இங்கே சூச்சமாக சொல்கின்றார். இப்ப ஸ்லோகத்துக்கு பாருங்க. ஏதேஷு பிராஜமானேஷு யஸ்சரதே, அதை முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதேஷு பிராஜமானேஷு, ஏதேஷு என்றால் என்ன? ஏதேஷு கிம் ஏதேஷு? ஏதேஷு அக்னிஹோத்ர
Jigva Bhedeshu, one who understands these oblations, offering oblations. யார் இவ்விதமாக அக்னிஹோத்திரம் போன்ற கர்மங்களை எல்லாம் நன்றாக புரிந்து இருக்கின்றார்களோ, பிராஜமானேஷு தீப்தமானேஷு, these different shinings, இப்படி 7 விதமான நாக்குகளோடு கூடிய அக்னிஹோமம் போன்ற யாக யஜ்ஞ கிரியைகளை எல்லாம் செய்பவர்கள், யஸ்சரதே கர்ம ஆச்சரதி, யார் இப்படி யாக யஜ்ஞ கர்மங்களை எல்லாம் செய்கின்றார்களோ, நீங்க இப்ப கேட்டுருக்கீல்ல, நீங்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சதுக்கான பலன் கிட்டும் கண்டிப்பா. ஏன்னா தேவம் பூத்வா தெய்வம் பிரஜேத், யார் ஒரு தேவதா காரியத்தை நினைக்கின்றார்களோ, காதால் கேட்டு மனத்தால் நினைக்கின்றார்களோ, அதனால தான் நாங்கள் கண்ணை மூடி நீங்க தியானம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இப்ப கண்ணை திறந்துக்கோங்க, இல்லைன்னா அடுத்த ஸ்லோகம் நீங்க பார்க்க முடியாம போயிடும். ஸோ அதுவே ஒரு பெரிய தியானம். அந்த தியானத்தின் மூலமாகவே நீங்களும் இப்பெல்லாம் சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைச்சிருத்துன்னு மனசுல நினைச்சுக்கோங்க. யதா காலம், சரியான காலத்தில், ராகு காலம் குளிக காலம் அந்த காலத்துல இல்ல, கரெக்டா அந்த ஆகுதி எந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அந்த காலத்தில், யஸ்ய கர்மணோஹோ யக்காலஹ, the prescribed time which is prescribed on that particular duration, ஆகுதயஹ ஆததாயன், ஆகுதயஹ யஜமானேஹ நிர்வர்த்திதஹாம் தம் நயதி பிராப்பயந்தி ஏதா ஆகுதயஹ. ஆப்லேஷன், offering of the oblation undertaken by the sacrificer on the particular time is known as ஆகுதயக ஆததாயன். அந்த சரியான நேரத்தில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பித்ருங்களுக்கெல்லாம் நாம் தர்ப்பணம் செய்யும் போது சில பேர் இப்ப என்ன பண்ணிடுறாங்க, சுவாமி ஆபீஸ்ல எங்களுக்கு லீவு கொடுக்கல, காலையில் 5 மணிக்கே பித்ரு தர்ப்பணம் முடிச்சுட்டேன்றாங்க. அது தப்பு. ஏன்னா பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டிய காலமே குதக காலம். குதக காலம் என்றால் 12 to 2 மணிக்குள்ளார செய்யணும். அதனால்தான் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சாஸ்திரம்லாம் தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் இதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. 12 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, தங்கள் பித்திருக்களுக்கு இலை போட்டு சாப்பாடு வச்சுட்டு அதை ஒரு காக்காக்கோ இல்ல பறவைகளுக்கோ இல்ல பசுமாட்டுக்கோ எடுத்துன்னு போய் வச்சுட்டு, அது சாப்பிட்ட பிறகு கற்பூரம் அணைந்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன் என்று 12 மணிக்கு போடுவாங்க, படையல்னு போடுவாங்க. அதே தேவதா பூஜைகளை செய்ய வேண்டும் என்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டும், ஏனெனில் அப்பொழுதுதான் அவர்கள் அங்கே சஞ்சரிப்பார்கள். அதே போல யக்ஷர்கள், கிண்ணர்கள், தேவர்கள் அவர்கள் எல்லாம் ஈவினிங் டைம்ல சந்தியா காலத்தில் நம் வானலோகத்தில் பிரவேசிப்பார்கள். அந்த காலத்துல நம்ம கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி குழந்தைங்க மேலெல்லாம். சனியன் கர்மம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா அவங்க என்ன சொல்லிடுவாங்க, புத்தி இல்லையா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ததாஸ்து தேவர்கள் என்று பெயர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் சஞ்சரிக்கும் போது நம்ம சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் ததாஸ்து ததாஸ்து என்று சொல்லிவிடுவார்கள். அப்போ அப்பா அம்மா அந்த குழந்தைங்களை பார்த்து எப்பீட நாயே பேயே பெருசாலின்னு சொன்னோம்னா உடனே இவங்க மேல இருந்து ததாஸ்துன்னு சொல்லிடுவா. ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும் என்று பொருள். உடனே வேணாவா அந்த குழந்தை நல்ல குடும்பத்துல பிறந்து நல்ல அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறந்தும் பெருச்சாலியாவும் ராஸ்கலாவும் மாறி போயிடுவான். இப்ப யாருடைய தப்பு, ததாஸ்து தேவருக்கு மேல சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க ஜஸ்ட் எல்லாத்துக்குமே ததாஸ்துன்னு சொல்றவங்க. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விளக்கு வைக்கிற நேரத்துல வீட்டுல விளக்கு வச்சுட்டு பகவத்கீதையோ விஷ்ணு சஹஸ்ரநாமோ நாராயணியமோ ஏதாவது ஒரு பாராயணம் செய்யணும். ஏன்னா அந்த பாராயணத்துக்குன்னு ஒரு பலன் உண்டு. அதனாலதான் பெரியவா, காஞ்சி பெரியவா கூட சொல்லும்போது சொல்லுவா, 5 மணி ஆயிடுச்சுன்னா உடனே சந்தியாவந்தனம் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா காயத்ரி ஜபம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணணும், பகவானை தியானிக்க வேண்டும் என்று. ராமகிருஷ்ணா மடத்துல இன்னைக்கும் போய் பாத்தீங்கன்னா கரெக்டா சுவாமிங்க எல்லாம் காலையில எல்லாம் நிறைய வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பப்ளிகேஷனு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, எதேதோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க சன்னியாசிங்கெல்லாம். ஆனா கரெக்டா அந்த 5 மணி வரும்போது பாத்தீங்கன்னா போய் குளிச்சு கைகாலெல்லாம் அலம்பிட்டு இல்ல குளிச்சு முடிச்சுட்டு 6 மணிக்கு சந்தியாவந்தனம்னு உட்காந்துருவாங்க. என்ன கண்டனபவ வந்தன அப்படின்னு சொல்லி உட்காந்து குருதேவருக்கு ஆரத்தியை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஆரத்திக்கு அப்புறமா உடனே தியானம் ஜபம் அப்படின்னு இறங்கிடுவாங்க. ஏன், அதுதான் கரெக்டான ஒரு டைம். காலையிலும் அதே போல பிரம்ம முகூர்த்தத்திலும் குருவையும்
ஜபத்தையும் தியானத்தையும் செய்ய வேண்டும். அப்ப காலையிலும் மாலையிலும் இப்படி செய்வதன் பலன் என்னவென்றால் இறைவன் நமக்கு சம்பூர்ணமான அந்த பிராப்தியை கொடுப்பார். அதனால்தான் பாத்தீங்கன்னா எல்லா சன்னியாசிகளும் அப்படியே பேர்ல மட்டும் ஆனந்தமா இல்லை, ரூபத்திலும் ஸ்வரூபத்திலும் ஆனந்தமாக இருக்கின்றார்கள். நாமும் அவர்களை பார்த்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக இதை சொன்னேன். ஆகுதயக ஆததாயன், எந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அந்த காலத்தில் அந்த ஆகுதியை செய்ய வேண்டும். அப்ப இதோடைய பொருள் என்ன? இந்த தேவதைகள் எல்லாம் மகிழ்ந்து யதா ஏதேஷு பிராஜமானேஷு யச்சரதே, எந்த காலத்தில் அக்னிஹோத்திரம் போன்ற யாகயக்னி கிரியங்கள் எல்லாம் செய்தானோ, பிராஜமானேஷு தீப்தேஷு, எல்லா விதமான அந்த 7 விதமான நெருப்பிற்கும் அவன் ஆகுதியிட்டிருக்கின்றான். எப்படி எந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அந்த காலத்தில் செய்துள்ளான். ஆகுதயக ஆததாயன் சக, அவனுக்கு என்ன நடக்கும்? தம் நயத்தே நயதாகா, ஆக்சுவலி ஏதாகா நயதாகா கிம் குத்திர நயதாகா, எங்கே செல்வான் அவன்? அப்படி அக்னிஹோத்திரம் பர்ஃபார்மன்ஸ் என்ற அவன் எங்கே செல்வான்? அவனுடைய புண்ணியமே அவனை இழுத்து செல்லுமாம். சூரியஸ்ய ரஷ்மயக, சூரியனுடைய ரஷ்மி பூத்வா, எங்கே? இதற்கு பிரமாணம் இருக்கா சுவாமி? நீங்க பாட்டுன்னு ஏதோ முண்டகோபனிஷத்துல இருக்குன்னு சொல்லி அதர்வண வேதத்துல இருக்குன்னு சொல்லிடுறீங்களேனா, ஈஷாவாஸ்ய உபனிஷத் ரிக்வேதத்துல, அதுக்கு இது பிரமாணம். ஈஷாவாசத்திலையும் இருக்கு. அக்னஹே சுபதாராயே அஸ்மான் லோகான் வயுனா நிவித்வான், எங்க இருக்கு? ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல. பிரதானிக உபனிஷத்துலையுமே இந்த மந்திரம் வரும். அக்னி, நீங்கள் செய்த அந்த அக்னிஹோத்திரத்தின் காரணமாக சூரிய லோகத்தில் ரஷ்மியோடு, ரஷ்மி என்றால் கிரணங்களோடு, அந்த சூரியன் தன்னுடைய கிரணங்களை எல்லாம் கிழித்து கொண்டு உங்களை வந்து அழைத்து செல்வான் என்று சொல்கின்றார். எத்திர தேவானாம் பதிரேக அதிவாசினக, அவனுக்கு ஒரு பெயர் வேற கொடுக்குறாங்க, ஆதிவாசக என்று பெயர். ஆதிவாசி என்று நாம் தமிழில் சொல்கின்றோம், அந்த ஆதிவாசி கிடையாது இவன். ஆதிவாசின்றதுக்கு பின்னாடி நான் சொல்றேன் விளக்கம். யத்ர யஸ்மின் ஸ்வர்கே, அவன் ஸ்வர்கலோகத்திற்கு தேவதானாம் பதிகி இந்திரம் ஏகஹ. இங்க தேவான் தானே போட்டிருக்க சுவாமி, நீங்க எப்படி இந்திரன் சொல்லலாம்னா, தேவானாம் பசுகு அப்படின்னு பிருகதாரண்யக உபனிஷத்துலயும் இருக்கு. இந்திரன் தான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அதனால் அவனுக்கு தேவேந்திரன் என்றே பெயர். அப்ப தேவானாம் பதிகி தேவேந்திரக. வாட் இஸ் இந்திரா பெட் நேம்? அவனுக்கு ஒரு பெட் நேம் வேற கொடுக்குறாங்க. இந்திரனுடைய பெட் நேம் தான் அதிவாசக. சர்வான் உபரி அதிவாசயிதி இதி அதிவாசக, ஹூ இஸ் த ட்வெல்லர் அபோவ் ஆஃப் ஆல். அப்ப இந்த இடத்துல இந்திரன்னா அந்த சப்தத்துக்கு மீனிங் என்னன்னா, பெருமாளே இந்திரன் அர்த்தம். இதுக்கு பிரமாணம் இருக்கானா? இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்திலும் ஸ்ரீமன் நாராயணியத்திலும், அது மட்டுமல்ல வேதத்திலும் கூட இந்திரன் என்பவதுக்கே பெருமாள்னு இருக்கு. உபேந்திரோவாம நப்ராம்சு ரமோக சுச்சுருஜிதஹ, அங்க உப இந்திரன் என்று பெயர். இந்திரனுக்கு தமையனாக பிறந்ததால் பெருமாளுக்கே உபேந்திரன் என்று பெயர். வாமனன்னு நம்ம தான் சொல்றோம். குழந்தைக்கு வாமனன்னா குள்ளன் அர்த்தம். குள்ளன் யாருன்னா அப்பா அம்மா பேர் வைப்பாளா பிறந்த குழந்தைக்கு? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சல்லவா. அப்ப எப்படி தான் பிறந்த குழந்தைக்கு குள்ளமா இருக்குன்றதுனால அதுக்கு குள்ளன்னு பேர் வைப்பாளா? அப்ப உண்மையிலேயே கஷ்யப பிரஜாபதி அதிதி தேவ திதிக்கும் பிறந்த இந்த குழந்தைக்கு உபேந்திரன் என்று பெயர் வைத்தார்கள். பெருமாளே உபேந்திரன் என்ற பெயரில் பிறந்தான். அததான் கேரளால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்வார், பலிமகா சக்கரவர்த்திக்காக அவர் வந்தார், யக்ஞ வாட்டிகையில போய் தானம் கேட்டார். அதெல்லாம் உண்மை. ஆனா அது இங்க நடக்கல. அது நடந்ததே வந்து மத்திய பிரதேஷ் பக்கத்துல. மேபி பின்னாடி யாருன்னா ரிஷிகளுக்கோ இல்ல மந்திர தஷ்டாங்களுக்கோ அவர் ரீவைண்ட் பண்ணி காமிச்சிருப்பார், அது வேற விஷயம். ஆனா அது நடந்தது கேரளாவில் கிடையாது. எங்க நடந்தது? பலிமகா சக்கரவர்த்தியுடைய யாக வாட்டிகை மத்திய பிரதேஷ் பக்கத்துல, போபால் பக்கத்துல இருக்கு. உஜ்ஜயினின்னு சொல்லுவா இன்னும் சொன்னா.
அந்த இடத்துல தான் அந்த யாகம் நடந்துருவா. எனிவே, அப்ப உப இந்திரியன் இந்திரனுக்கு தமையனாக பிறந்தவன் என்று பெயர். அப்ப இந்த இடத்துலயும் ஸ்வர்கலோகத்திற்கே அவனை அழைத்து செல்கின்றான். இதுல 2 விதமான இன்டர்பிரேஷன் கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா ரங்கராமானுஜ சுவாமிகளுடைய வியாக்கியானப்படி அவர்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் பிரவேசிக்கின்றார்கள், ஏனெனில் வைகுண்ட லோகத்திற்கே அவர்களை அழைத்து செல்கின்றான் பெருமாள் என்றும் ஒரு கருத்து நிலவுகின்றது. அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது சொர்க்கலோகத்திற்கு செல்கின்றான். ஆனா இதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். 2 லோகத்துக்கு போனாலும் கடைசியில பின்னாடி கீழே வந்தே தீரணும். ஏன்னா சீனே புண்ணிய மர்த்தி லோகம் விசந்தி. அதை தான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறா. இந்த கர்மம் இப்படி செய்வதனால் நமக்கு கடைசியில என்ன ஆக போகுதுன்றத அப்படியே இந்த ஸ்லோகம், இந்த உபனிஷத்து நம்மள அப்படியே ஒரு பெரிய சகாப்தத்துக்கு இழுத்துட்டு போறது. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு யாகம் அக்னிஹோத்திரம் எல்லாம் செய்து சாதுர்மாசியம் அநாகரயணம் எல்லாம் செய்து 7 விதமான நாக்குகளுக்கு நடுவே அக்னி நடுவே ஆகுதியை விட்டு அதற்கு பிறகு அவன் இந்திரலோகத்திற்கு செல்ல, இல்ல சொர்க்கலோகத்திற்கு இல்லது நாராயண லோகத்திற்கு வைகுண்டத்திற்கு செல்லும் போதும் அவனுக்கு பூர்த்தி இல்லை. ஏனென்றில் அவன் கர்மத்தின் பலனாக கிடைத்த விசா பாஸ்போர்ட் இது அப்ளை பண்ணா கிடைச்சிருது. ஆனா அங்க செலவு ஜாஸ்தி இருக்குன்னு அவன் கை போண்டி ஆகும்போது திரும்பி வந்தே தீரணும், எங்க இந்தியாவுக்கு வரணும். அதே போல இவன் எந்த லோகத்திற்கு சென்றாலும் திரும்பவும் அவன் என்ன பண்ணணும், மர்த்திய லோகம் வர வேண்டும். இதற்கு பிரமாணம் பகவத்கீதை. ஆப்ரம்ம புவனான் லோகான் புனராவர்த்தினோர்ஜுன என்று கண்ணன் சொல்கின்றான். அதற்கு பிரமாணம் இந்த முண்டகோபனிஷத்திலேயே இருக்கின்றது. கண்ணன் ஸ்மிருதி என்றால் இது ஸ்ருதி. ஸ்ருதியை அனுசரித்தே அவன் சொல்லியுள்ளான் என்பதற்கு இதுவே பிரமாணம். பொல்லா பொய்கள் உரைப்பான் என்று ஆண்டாள் சொன்னாலும் அந்த கண்ணன் இந்த மார்கழி மாதத்தில் எல்லாம் வல்ல கண்ணனாகவும் அவன் எங்கும் நிறைந்த கண்ணனாகவும் அவன் வேதத்தின் கர்த்தா என்பதையும் இங்கே அனுசரம் செய்தேதான் அவன் உபதேசித்தான் என்பதையும் நாம் சொல்லியே தீர வேண்டும். ஓம் பத்ரம் கர்ணே விஸ்ருயாம தேவாஹ பத்ரம் பஷ்யேமாக்ஷவிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாகும்சஸ்தனோபிः விஷேம தேவகிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ருகஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.